தேவ பக்தி உள்ளவன் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு செவி கொடுத்தால் அவனுக்கு சித்தமானதை செய்வார். நீ ஒருத்தன் செத்த கடவுள் வேண்டாம், ஒருத்தன் பெத்த கடவுள் வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? மரித்தவன் மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இல்ல பாஸ்டர், கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம் ஆனபடினால் நான் துக்க வீட்டு செத்தவன் வீட்டுக்கு போறேன். அதனாலதான் ஆராதனை தொடங்கினாலும் எத்தனை மணிக்கு வந்து சேர்றோம்? கடவுள் நமக்கு நல்லா தருவார், வாரி கோரி தருவார். ஆனா ஆண்டவருக்கு நான் பிரியமானவன், ஆண்டவரே சோத்திரம், எனக்கு பலிபீடத்தில் நின்று கடவுள் அப்படி பண்ணணும், நான் ஊழியத்திற்கு நான் இப்படி பண்ணணும் சொல்றதுல நம்ம எல்லாம் கில்லாடிங்க. கிரியா இருக்கான்னு கேட்கிறேன். 4 காசு பைசா காணாதவன் அதை பார்த்தா அப்படித்தானே இருக்கும். 4 காசு கையில வந்தா போதும். நம்ம நம்ம என்னமோ மகாராஜி வீட்டு பிள்ளைன்னு நினைப்பு. நேத்தைக்கு தின்றதுக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு வழி இல்லாம, இருக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்தேன், அதை மறந்துடுறோம்.